இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பான புதிய வீடியோவை வெளியிட்டது ராணுவம். பல தலைமுறைகள் மறக்காத பாடம் பாகிஸ்தானுக்கு கற்பிக்கப்பட்டதாக பெருமிதம். சர்வதேச நாடுகளுக்கு செல்லும் எம்பிக்கள் குழு அமைப்பதில் மலிவான அரசியல். மத்திய பாஜக அரசு மீது காங்கிரஸ் கடும் தாக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை சீர்குலைக்க பாஜக முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை காக்குமாறு 8 மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு. வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பான புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததை அடுத்து கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 23 நிமிடங்கள் நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதலிலும் அதன் பிறகு 4 நாட்களாக தொடர்ந்த பதிலடியிலும் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக முப்படை தளபதிகள் தெரிவித்தனர். இது தொடர்பான புகைப்பட மற்றும் வீடியோ காட்சிகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டன. இந்நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான புதிய வீடியோ ஒன்றை ராணுவத்தின் மேற்கு படைப்பிரிவு தமது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. திட்டமிடல், பயிற்சி, செயல்படுத்துதல் மற்றும் நீதி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த வீடியோவில் ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு பல தலைமுறைகள் மறக்காத வகையிலான ஒரு பாடம் என்று படைத்தளபதி ஒருவர் கூறுவது இடம்பெற்றுள்ளது. மேலும் ராணுவ தாக்குதல் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. 9 मई रात को तकरीबन 9 बजे जिस भी दुश्मन की पोस्ट ने युद्ध विराम का उल्लंघन किया, उन सभी पोस्टों को भारतीय सेना ने मिट्टी में मिला दिया। दुश्मन अपनी पोस्ट छोड़ भागता नजर आया। ऑप सिंदूर केवल एक कार्रवाई नहीं, पाकिस्तान के लिए वो सबक था जो उसने दशकों से नहीं सीखा। பாகிஸ்தானில் தீவிரவாத பயிற்சி முகாம்கள், ஆயுத கிடங்குகள், தகவல் தொடர்பு மையங்கள் உட்பட 9 இடங்களை மட்டுமே குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான ஜெனரல்களின் பேச்சுவார்த்தையின்படி போர் நிறுத்தத்திற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைவதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியானது. இரு தரப்பிலும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறாத நிலையில் போர் நிறுத்தம் தொடர்வதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக சர்வதேச நாடுகளிடம் விளக்கமளிக்க குழுக்கள் அமைத்துள்ளதில் மத்திய பாஜக அரசு மலிவான அரசியல் செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதலை அடுத்து இரு நாடுகளும் மோதலை கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கோரிக்கை விடுத்தன. மேலும் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டுகோள் விடுத்தன. இதையடுத்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளை கொண்ட 7 குழுக்களை அமைத்து அந்த நாடுகளுக்கு அனுப்பி இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து விளக்கம் அளிக்க உள்ளது. இதேபோல் காங்கிரஸ் எம்பி திரு சசி தரூர் தலைமையிலான குழு அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. ஆனால் காங்கிரஸ் பரிந்துரைத்த 4 எம்பிக்களில் ஒருவரை மட்டுமே மத்திய அரசு குழுவில் இணைத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். उन्होंने लिस्ट मनमर्जी निकाल दी है। उनमें से 4 में से हमारा एक ही नाम उन्होंने शामिल किया है। 4 और हमारे सांसद हैं। पार्टी के जो रिप्रेजेंटेटिव नहीं हैं, पर वो जाएं, अंतरात्मा की आवाज़ सुने, जाएं, उनका योगदान रहेगा। इस पर राजनीतिकरण करना मैंने समझता हूँ उचित है. பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் திரு ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இதேபோல் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டாமல் அனைத்து கட்சி குழுவை உலக நாடுகளுக்கு அனுப்புவது மத்திய அரசின் திட்டமிட்ட நாடகம் என்று உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா குற்றம் சாட்டியுள்ளது. 9 எம்பிக்கள் உள்ள தங்கள் கட்சியை தொடர்பு கொள்ளாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ராவத் தங்கள் கட்சியை மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை காக்க முன்வருமாறு பாஜக ஆளாத 8 மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கம், கர்நாடகா, ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், மசோதாக்களை கிடப்பில் போட்டிருந்தது தொடர்பாக தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு மட்டுமல்லாது குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தீர்ப்பை மத்திய பாஜக அரசு கடுமையாக எதிர்த்து வரும் சூழலில் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடுவை நிர்ணயம் செய்ய முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடிதம் எழுதியிருப்பதையும் அந்த கடிதத்தில் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
குடியரசுத் தலைவர் அனுப்பியுள்ள இந்த குறிப்பினை கூட்டாட்சி அமைப்பு மற்றும் மாநில சுயாட்சியை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ள மாநில அரசுகள் எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதிமன்றத்தின் முன் ஒருங்கிணைந்த ஒரு சட்ட உத்தியை உருவாக்கி இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவதே குடியரசுத் தலைவர் அனுப்பியுள்ள குறிப்பின் நோக்கம் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த தீர்ப்பை பிற மாநிலங்களும் ஒரு முன்னுதாரணமாக பயன்படுத்தலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதை தடுக்க பாஜக அரசு தனது சூழ்ச்சியின் முதல் அங்கமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு பரிந்துரையை பெற குடியரசுத் தலைவரை அறிவுறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள திரு ஸ்டாலின், இது பாஜகவினரின் தீய நோக்கத்தை குறிப்பதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள புகழ்பெற்ற சார்மினார் அருகே உள்ள வீட்டில் அதிகாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 8 குழந்தைகள் 3 பெண்கள் உட்பட 17 பேர் பலியாகினர். சார்மினார் அருகே குல்சார் ஹவுஸ் பகுதி நகைக்கடைகளும் அவற்றுக்கு மேல் குடியிருப்புகளும் நிறைந்த குறுகலான கடை வீதியாகும். அப்பகுதியில் முத்துக்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்த கிருஷ்ணா என்பவர் கடையின் மேல் தளத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை 6:30 மணி அளவில் அவரது வீட்டில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. மளமளவென பற்றி எரிய தொடங்கியதால் உள்ளே இருந்தவர்கள் கத்தி கூச்சலிட்டனர். அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அதற்குள்ளாகவே வீடு முழுவதும் தீ பரவியது. அவசர காலத்தில் தப்பிக்க மாடியிலிருந்து வெளியேறும் மாற்று வழி இல்லாததால் அனைவரும் வீட்டுக்குள்ளே சிக்கிக் கொண்டனர். 11 வாகனங்கள் மூலம் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்தனர். வீடு முழுவதும் பரவிய தீயில் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகி இருந்தன. இந்த விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். 5 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறுகிய வீதி என்பதால் வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். வீட்டுக்குள் பலரும் மயக்கமடைந்து சுய நினைவின்றி இருந்ததாகவும் அவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் அதிகாரிகள் கூறினர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வேறு மாநிலத்திலிருந்து ஹைதராபாத்தில் உள்ள கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்த உறவினர்கள் என தெரிய வந்துள்ளது. மின்கசிவே விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அரசு ஆதரவாக நிற்கும் என்று கூறினார். தீ விபத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவும் இரங்கல் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் வேன் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் 50 அடி ஆழத்திலிருந்து 45 சவர நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் அருகே வெள்ளாளன் விளையைச் சேர்ந்த மோசஸ் என்பவர் கோவையில் மளிகை கடை நடத்தி வந்தார். சொந்த ஊரில் நடைபெறும் ஆலய பிரதிஷ்டை விழாவிற்காக குடும்பத்துடன் ஆம்னி வேனில் வந்து கொண்டிருந்தனர். சாத்தான்குளம் அடுத்த மீரான்குளம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோர கிணற்றில் பாய்ந்தது. இதில் 1.5 வயது குழந்தை உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். நீரில் தத்தளித்த 3 பேரை பொதுமக்கள் மீட்டனர். பின்னர் அதிக இழுவை திறன் கொண்ட ராட்சத கிரேன் உதவியுடன் வேன் மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களும் மீட்கப்பட்டன. கிணற்றுக்குள் நகைகள் கிடப்பதாக மோசஸின் உறவினர்கள் கூறிய நிலையில் மோட்டார் மூலம் பெருமளவு தண்ணீர் இறைத்து வெளியேற்றப்பட்டது. அங்கு வரவழைக்கப்பட்ட தூத்துக்குடி முத்துக்குளிக்கும் மீனவர்கள் கிணற்றுக்குள் இருந்த 45 சவர நகைகளை மீட்டனர். அவர்கள் கூறியது போல 2 ஒரு ஹேண்ட்பேக்கும் ஒரு பையும் இருந்தது. அதிலிருந்து சுமார் 45 பவுன் நகை பொருட்களை சம்பந்தப்பட்ட அவர்களிடம் சாத்தான்குளம் போலீசார் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை திமுக மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி சந்தித்து ஆறுதல் கூறினார். கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து தமிழக மக்கள் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்தாலும் தமிழ்நாட்டில் தொற்று கட்டுக்குள் உள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், வீரியமில்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறியுள்ளது. சாலைகளின் தரம் மற்றும் சாலை ஓரத்தில் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சாத்தான்குளத்தில் சாலை ஓர கிணற்றில் வாகனம் விழுந்ததை அடுத்து தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஈரோடு முதிய தம்பதி கொலை வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் அரச்சலூரைச் சேர்ந்த ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி அந்த தம்பதியை மர்ம நபர்கள் கொலை செய்து 10.5 சவர நகையை திருடிச் சென்றிருந்தனர்.
ஆந்திர அரசு கண்டலேர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதி நீரை அந்த மாநில விவசாயிகள் தெலுங்கு கங்கை கால்வாயில் 1000க்கும் மேற்பட்ட மின் மோட்டார் வைத்து தண்ணீர் எடுப்பதால் தமிழகத்திற்கு தண்ணீர் வருவதில் தாமதம் ஏற்படுவது தெரியவந்துள்ளது. வழக்கமாக கிருஷ்ணா நதி நீர் திறந்துவிடப்பட்டால் 6 அல்லது 7 நாட்களில் 152 கிலோமீட்டர் பயணித்து தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட் வந்தடையும். ஆனால் இந்த முறை கடந்த 5ஆம் தேதி திறந்துவிடப்பட்ட 500 கன அடி 1550 கன அடியாக அதிகரிக்கப்பட்டும் 13 நாட்கள் கடந்தும் இன்னும் தமிழக எல்லையான ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட் கிருஷ்ணா நீர் வந்தடையவில்லை. திருப்பதியில் தரிசனத்திற்கு பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் 300 ரூபாய் டிக்கெட் பெற்றவர்கள் தரிசிக்க 4 மணி நேரம் ஆகிறது. இலவச தரிசனத்திற்கான வரிசை வைகுண்டம் காத்திருப்பு அறைகள் நிரம்பி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டிருந்ததால் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க 24 மணி நேரம் ஆகிறது. வரிசையில் இடம் பிடிப்பதற்காக 2 பெண்கள் சண்டையிட்டுக் கொண்டது வைரலாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கொல்லிமலை ஓரணலி குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் 2 சிறுத்தை புலிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 2 சிறுத்தை புலிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியானதை அடுத்து கிராம மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை பொதுமக்கள் இன்று கட்டணமின்றி இலவசமாக பார்வையிட தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு இன்று ஒரு நாள் மட்டும் இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருநாளையொட்டி சண்டிகர் தமிழ்ச்சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வள்ளி கும்மி ஆட்டத்தில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்று பாடலுக்கேற்ப நடனமாடினர். சண்டிகர் தமிழ்ச்சங்கத்தின் 55வது ஆண்டு விழாவையொட்டி கொங்கு மக்களின் பாரம்பரிய கலை வடிவங்களில் ஒன்றான வள்ளி கும்மியை வடநாட்டவர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 69,760 ரூபாயாகவும் 1 கிராம் 8,720 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 108 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 தினங்களுக்கு 23 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் சில நாட்களாக மழை பெய்து வருவதால் கோடையை குளிர வைத்துள்ளது. கோவை காந்திபுரம், உக்கடம், PN புதூர், மருதமலை, தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழை காரணமாக அவிநாசி சாலையில் மரக்கிளை முறிந்து ஒயருடன் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் திருப்பாச்சேத்தி அடுத்த சலுப்பனோடை கிராமத்தைச் சேர்ந்த வயதான தம்பதியான உடையான் வெள்ளையம்மாள் வசித்து வந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நாளை கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 மாவட்டங்களிலும் நாளை மறுதினம் நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றிரவு இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பான புதிய வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கு செல்லும் எம்பிக்கள் குழு அமைப்பதில் மத்திய பாஜக அரசு மலிவான அரசியல் செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை காக்க முன்வருமாறு பாஜக ஆளாத 8 மாநில முதலமைச்சர்களுக்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.